ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள், என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நானும் சாப்பிட்டேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்த குழம்பு தாங்க. இப்போ தாங்க சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு ஃப்ரீயாக ஆயிட்டுங்க. காலையிலேருந்து வேலை அப்படியே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சுங்க. இனி நம்ம எல்லாம் தூங்க வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்துலலாம் பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க. நம்ம வாசலில் பாயை போட்டு இல்லைன்னா கட்டலை போட்டு பாட்டியை கதை சொல்லுன்னு கேட்டுட்ருப்போம். நான்லாம் எங்கள் பாட்டிக்கிட்ட கதை சொல்லி கேட்டிருக்கிறேன். எங்கள் பாட்டி சொல்லுவாப்படி. அப்புறம் எங்கள் தாத்தா வந்து நான் பார்க்கவே இல்லைங்க. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கே தெரியாதாம்மா. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எங்கள் தாத்தா இறந்துட்டுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் பாட்டி வேணா வெகு நாளாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா நிறையா கதை சொல்லியிருக்காப்படி. எங்கள் பாட்டி சொன்ன கதையில் நான் பார்த்திங்கன்னா எல்லா கதையுமே நான் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு நாளைக்கு அந்த கதையை வந்து நான் வீடியோவாக போடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் செல்லு இருக்குது. எல்லா கையிலையும் செல்லு இருக்குது. யாருமே பேசிக்கிறதில்ல. எல்லாமே ஆளுக்கு ஒரு செல்லை எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறோம். குழந்தையும் சரி பெரியவங்களும் சரி செல்லு தாங்க நம்மளுக்கு பொழுதுபோக்கு. அப்போல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம பாட்டி கதை சொல்லுவாங்க. சின்ன சின்ன வேலை செய்வோம். வாசலில் கட்டளை படுத்துட்டு நிலா பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் தான் நாங்கள் படுத்திருப்போம். இப்போ எல்லாம் வாசலில் படுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அப்போல்லாம் நாங்கள் வந்து பயக்கவே மாட்டோம். வாசலில் நாங்கள் படுத்துக்குவோம். யார் யாருக்கு வாசலில் படுத்தா பிடிக்கி சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த காலம் மாதிரி இருந்துருக்கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன் ஒவ்வொரு சமயமும். அப்போல்லாம் மாட்டு வண்டி இருக்குங்க. மாட்டு வண்டியில் நான் போயிருக்கிறேன். மாட்டு வண்டி நான் ஓட்டி இருக்கிறேன். உழவு ஓட்டி இருக்கிறேன். நிறையா விஷயம் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் இப்போ என் குழந்தைகளுக்கு கிடைக்காத போச்சுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிளை வந்து நாங்கள் ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட போய் எட்டனா ₹1 கொடுத்து நாங்கள் 1 மணி நேரத்துக்கு எடுத்து ஓட்டிகிட்டு தான் நாங்கள் சைக்கிள் பழகினோம். ஆனால் என் பிள்ளைகளாம் அப்படி இல்லைங்க. சைக்கிள் ஓட்டி பழகுறதுக்கு சைக்கிள் விலைக்கு வாங்கி தான் ஓட்டி பழகினாங்க. அப்படி போகுது இந்த காலத்தில். அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இதையும் வந்து நம்ம இழந்துட்டோம். நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே நம்ம வந்து இழந்திருக்கிறோம். இப்போ சாப்பிட்றது வேறங்க. அப்போ விறகடுப்பு தான் சமைப்பாங்க. விறகடுப்பில் தான் எல்லா இதுவுமே கறி வறுக்கிறாலும் சரி, கறி குழம்பு வைக்கிறாலும் சரி, களி கிளறுனாலும் சரி, எல்லாமே விறகடுப்பில் தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அப்படியே மாறிப்போச்சு. சாப்பாடு வைக்கிற குக்கரில் வச்சுறாங்க. குழம்பு சாப்பாடு செய்கிறது குக்கரில். அப்புறம் குழம்பு வைக்கிற கேஸில் வச்சுறாங்க. அதுவுமே நம்ம ஆகாதுதாங்க. விறகடுப்பு செய்கிறது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே காலம் மாறிப்போச்சு. அந்த காலத்தை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். நாளடைவில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலைங்க. அந்த அளவுக்கு எல்லாமே மாறிட்டுருக்குது. மக்கள் தொகையும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்போ மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் நல்லா மரம் இதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மரம் இருக்குதோ இல்லையோ, வீடு தான் அதிகமாக இருக்குது. நீ அப்படியே போக போக பார்த்திங்கன்னா நீ வந்து மரம் இருக்காது. நீ பார்த்திங்கன்னா வீடு தான் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. அப்புறம் பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பறவைகள் இருந்துச்சு. இப்போல்லாம் பறவைகள் நிறையா அழிஞ்சிருச்சுங்க. எல்லாமே உணவு தட்டுப்பாடு. அப்போல்லாம் உங்களுக்கு தட்டுலாம் அதிகமாக போடுவாங்க. கடலக்காடு இருக்குது, உணவுலாம் இருக்குது. அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வெள்ளெலிலாம் இருக்குங்க. நைட்டெலாம் போனீங்கன்னா நான் வண்டியில் சைக்கிளில் போனாலும் எலி குறுக்கு மறுக்க ஓடுங்க. குணத்தூரில் வண்டியில் போனாலும் வருங்க. ஆனால் இப்போ எலியே இல்லைங்க. எல்லாம் எலியெல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. நிறையா உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிறத விட இப்போ எல்லாமே கம்மியாயிடுச்சு. பார்க்க முடியறதில்ல. ஒவ்வொரு பறவைகளும் பார்க்க முடியறதில்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் நம்மளுக்கு இதாக இருக்குது, அரிதாக இருக்குதுங்க பார்க்கறன்னா. அப்படிலாம் காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம மாற்றம் ஒன்றுதே மாறுற மாதிரி நாம் தான் மாறிக்கிட்டுருக்குறோம். உயிரினங்களும் அழிஞ்சிட்ருக்குது ஒரு பக்கம். இதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காலம் மாதிரி ஆயிரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன்.
ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீ காலம் வந்து அப்படியே மாறி மாறி நீ என்ன நடக்கும்னு பார்த்தாவே பயமாக இருக்குங்க. இது சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க.